கட்சியும் சேர்ந்து இவருக்கு போடுவாங்க. இவர் தனித்து நின்னாவே ஜெயிச்சிருவார். ஒரு செயலாளரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அவர் போராடுறாரு பெண்களுக்காக. என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? டிஎம்கேல வயசான கிழவங்க எல்லாமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வருவோம். நாங்கள் வந்து நாங்கள் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் விஜய ரசிகோட தமிழக வெற்றி கழகம் கன்ஃபார்ம் இருக்கும். கண்டிப்பாக மதுரை வந்து அவுட்ரு. 40 வருஷமாக அந்த ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு கருத்து தெரிஞ்ச குழந்தையிலேருந்து ஸ்டாலின், உதயநிதி, சும்மா படிக்க தெரியாதவரெல்லாம் வந்து மைக்க பிடிச்சது உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்து தான் படிக்கிறாரு. அதையே சிரிச்சா வந்து அது இப்படியே போனால் நாடே இருக்காது. ஆல்ரெடி இப்போவே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து கண்டிப்பாக வருவோம். எங்கள் தலைவர் கண்டிப்பாக வருவாப்புல. முதலமைச்சர் வந்து இருந்தாப்புலனா எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா, மக்களை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, கிராமத்து ஹோட்டல்லேருந்து நாங்கள் வந்தோம்னா, கிராமத்து திமுக சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக சொல்கிறாங்க, கிராமத்தில் சொல்கிறாங்க. இல்லைங்கள கிராமத்தில் சொல்கிறாங்க. கிராமத்தில் வந்து இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்துக்கும் இரட்டை திமுக தான் சொல்கிறாங்க. இரட்டை திமுக சொல்கிறாங்க. ஆடாவோட சொல்ல போனால் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? டிஎம்கேல வயசான கிழவங்க எல்லாமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வருவோம். நாங்கள் வந்து நாங்கள் திருச்சி தெற்கு மாவட்டத்தில் விஜய ரசிகோட தமிழக வெற்றி கழகம் கன்ஃபார்ம் இருக்கும். கண்டிப்பாக மதுரை வந்து அவுட்ரு, திருச்சியோட அவுட்ரு. 2 இடத்துலையும் திருச்சி பண்ணால் எப்படி சொல்ல, விஜய ரசிகோட கழகத்தில் எல்லாம் இருப்போம். எப்போவுமே விஜய்க்கு வந்து நம்ம எப்போ ஒற்றுமையாக இருப்போம். எப்போவுமே விஜய் எங்கள் அப்பா வந்து விஜய ரசிகன் துணை தலைவர் சொல்லுவாங்க. நாங்களும் இதுவாக எப்போவுமே துணையாக இருப்போம். வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். கிராமத்தில் எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, நான் செய்கிறேன் இவங்க செய்கிறேன் அப்படின்னா. கிராமத்தில் பொறுத்தவரையும் இறங்கி செய்யணும். டிவிகே மக்கள் கட்சி செய்யணும். டிவிகே பொறுத்தவரைக்கும் இறங்கி செய்யணும். தமிழக வெற்றி கழகம் கிராமத்தில் வந்து இறங்கி செய்யணும். அதான் எங்களுக்கு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக இறங்கி செஞ்சோம்னா கண்டிப்பாக நாங்கள் வெற்றியை நோக்கி வருவோம். கண்டிப்பாக நன்றி. எப்போயும் வெற்றி ஓகே விஜய் தான். 40 வருஷமாக அந்த ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு கருத்து தெரிஞ்ச குழந்தையிலேருந்து ஸ்டாலின், உதயநிதி, சும்மா படிக்க தெரியாதவரெல்லாம் வந்து மைக்க பிடிச்சது உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்து தான் படிக்கிறாரு. அதையே சிரிச்சா அப்படின்னு ஒரு நக்கலா திமுறா, அதுவும் இல்லாமல் சேப்பில்லை ஆளுங்கட்சின்றதெல்லாம் ஃபுல்லாக அராஜகம். ஒரு இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரு ரேப்பிங் கேஸ் நடந்திருக்கு. அதில் தாவேக்கா அவர் செயலாளரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அவர் போராடுறாரு பெண்களுக்காக. இவங்க ஒரு ரேப்பிங் பண்ணவங்கள நான் வந்து உங்களை எடுத்து விட்றேன்னு வெளியே ஈஸியாக எடுத்து விட்றாங்க. அந்த அளவுக்கு நாடு கெட்டு குடிச்சார். எப்பயோ போயிடுச்சு அது. இதுக்கு மேலேயும் வந்து அது இப்படியே போனால் நாடே இருக்காது. ஆல்ரெடி இப்போவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே போனால் இருக்காது. கண்டிப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க. சின்ன பையன் வரமாட்டாங்கன்னு. ஏன்னா ஃபுல் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. விஜய் தான் வரப்போகிறாருன்ற தைரியம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அதனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவர் எதனா ஒரு சிறையில் அடைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வழி பண்ணுறாங்க. அவரை போட்டு வாய்ப்பே இல்லை. இப்போது 100%ல் 50% ஸ்டாலினுக்கு போட்டால் கூட வாய்ப்பு இல்லை. இன்னும் 50% சாலிட்டாக இவர் வச்சிருவார். எல்லா கட்சியும் சேர்ந்து இவருக்கு போடுவாங்க. இவர் தனித்து நின்னாவே ஜெயிச்சிருவார். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. விஜய் ஃபேன்ஸு வந்து இளைஞர் மட்டும் இல்லை, தாய்மார்கள் அவங்களும் இருக்காங்க. பெரியவர்கள், சின்னவர் எல்லாரும் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஈஸியாக வந்து இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு மக்களை கவர் பண்ணுறதுக்காக இல்லை, அவருக்கு பிடிச்சதை ஸ்ட்ரைட்டாக பண்ணுறாரு. இது ஓட்டுக்காகன்னு இவங்க நினச்சிக்கலாம். யார்? ஸ்டாலின் நினச்சிக்கலாம், ஏடிஎம்கே நினச்சிக்கலாம், யார் வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக விஜய் 2026 வர்றதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தாவேக்காவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது.